பிரியாணிக்கு கண்டிப்பாக புதினா சேர்த்துருவோம். ரசம் வச்சா கூட மல்லி இலையை சேர்த்துப்போம். ஆனால் இந்த கருவேப்பிலையோட நிலைமை தாங்க ரொம்ப கவலைக்கிடும். எல்லா சமையலையும் தாளிப்புக்கு இவன் இல்லாமல் இல்லைன்ற மாதிரி கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஆனால் சாப்பிடும்போதே அதை உதறி எடுத்து வெளியே போட்டு தான் சாப்பிட்றோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் கருவேப்பிலை போல தாங்க ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிவிட்டு உதறி எடுத்து வெளியே தள்ளிவிட்டு போகிற மனுஷங்க கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் இருக்காங்க. சரிங்க, நான் பஞ்சாயத்து பண்ண வரல, வாங்க சட்னி எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். பேனில் ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வறுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் கருவேப்பிலை, புதினா, மல்லி இலையை நல்லா வதங்கினதும் ஆற விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் ஆறின எல்லா பொருளையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், அளவான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துக்கோங்க. சாதம், இட்லி, தோசை கூட செம்மையாக செட் ஆகுங்க. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க. லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.